அங்கே 3 விதமான கதிர்வீச்சுகள் திருச்செந்தூரில் வருது. சுக்கிரனுடைய கதிர்வீச்சு, குருவினுடைய கதிர்வீச்சு, செவ்வாயினுடைய கதிர்வீச்சு. இந்த 3 கதிர்வீச்சுகளும் அங்கு வருகிறது. முருகனுக்கு வெள்ளை சாத்துன்னு ஒரு வெள்ளை சாத்து சாத்துவாங்க. இந்த வெள்ளை சாத்து முருகனுக்கு சாத்தப்படுவது சுக்கிரனுக்காக. பணம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, பெண் பிள்ளைகள் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய தரிசனம் மிக முக்கியம். வாழ்க்கையில் பணமும் முக்கியம். இந்த வெள்ளை சாத்தை பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? எங்க பார்த்தாலும் மறைமுகமான எதிரிகள், திஷ்டி, கண் திஷ்டி, பொறாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, நீயா நானாங்கிற திமிரு, இந்த ஆணவம் எல்லாம் அடக்கிறதுக்காகத்தான் சகப்பு சாத்து பார்க்கிறது. அந்த சகப்பு சாத்து பார்க்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் விலகும். அதே மாதிரி பச்சை சாத்து அன்னைக்கு மறிக்கொழுந்து பச்சை நிற பூக்களால் அவருக்கு அலங்காரம் பண்ணி பச்சை பட்டு உடுத்தி அன்னைக்கு தரிசனம் கொடுப்பார். இந்த 3 தரிசனத்தையும் பார்ப்பவர்களுக்கு அடுத்த ஆண்டு அந்த சாத்து வருவதற்குள்ள அவர்களுடைய கோரிக்கைகள் 3 கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும். அப்போ மத்தியான நேரம் தரிசனம் பண்ணக்கூடியவங்களுக்கு எதிரிகளை வெல்லலாம், நோய்களை வெல்லலாம், நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை வெல்லலாம். இந்த புத்துநோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரத்த புற்றுநோய், இப்படி சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் மத்தியானம் தரிசனம் பண்ணால் இரவு 11:30 மணிலேருந்து ஒரு 12:30 மணிக்குள்ள பின் கோபுரம் மேற்கு வாசலில் நின்று அந்த கோபுரத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தாம்பத்திய சுகம் இல்லாமல் பிரியக்கூடிய தம்பதிகளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கை தாம்பத்திய ரீதியாக பிரிவினைகள் வராது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு, பணம் பெறுவதற்கு, சுகமான சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக தான் சுக்கிர தரிசனம். இங்கே திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சுற்றி வெளியில் வரும்போது வடக்கு பக்கமாக ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் காது வச்சு கேட்டிங்கன்னா ஓம் ஓம்னு ரீங்காரம் விடும். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதாவது ஒரு எல் ஷேப். அங்கே காற்று மோதக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இயற்கையான காற்றுகள் இப்படி மோதி அப்படி போகுது. அந்த மோதி சுழற்சி ஏற்படும் பொழுது அந்த ஓம் என்ற ரீங்காரம் இயற்கையாக எழும்புகிறது. வணக்கம் நேயர்களே. திருச்செந்தூர் முருகன் 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் இன்னைக்கு வேற லெவலில் போயிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு இணையான கூட்டங்கள் திருச்செந்தூருக்கு வருவதாக ஒரு தகவல். ஏன் திருச்செந்தூருக்கு இவ்வளோ மகத்துவம்? எத்தனை 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் ஏன் இப்படி ஒரு அவ்வளோ மக்கள் வெள்ளமாக இருக்குது? அந்த கோயிலில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோயிலில் அறிவியல் உண்மைகளும் ஆன்மீக உண்மைகளும் அடங்கி இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க திருச்செந்தூர் மட்டும்தான் கீழே இருக்குது, வேற எல்லா முருகன் கோயிலும் மலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி. திருச்செந்தூரை பேசினாலே உடம்பு புல்லரிக்குது பாருங்க. காரணம் என்னன்னா, திருச்செந்தூர் சந்தன மலை. அதற்கு உதாரணம், நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிட்டு உள்ள வெங்கடாச்சலபதி கிட்ட போனீங்கன்னா உள்ள அந்த சந்தன மலை இருக்கும், இப்பவும் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா வள்ளி குகை இருக்கும், அதுவும் மலை தான். ஒரு காலத்தில் மலையாக இருந்தது, சந்தன மலை கரைந்து அந்த மலை காணாமல் போயிடுச்சு. அந்த சந்தன மலையில் உள்ள கற்களை வச்சு தட்டார்மடம் பகுதியில் ஒரு சிவன் ஆலயம் கட்டியிருக்காங்க அந்த காலத்து மன்னர்கள். அந்த சிவன் கோயில் இப்பவும் தட்டார்மடம் பக்கத்தில் வைரம் என்கின்ற ஊரில் இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வைரம் என்கின்ற ஊரில் அந்த சிவாலயம் இருக்குது. அந்த சந்தன கற்களால் கட்டப்பட்ட சிவாலயம் அது. இதில் என்ன திருச்செந்தூரில் விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே 3 விதமான கதிர்வீச்சுகள் திருச்செந்தூரில் வருது. அது எது மாதிரின்னா, சுக்கிரனுடைய கதிர்வீச்சு, குருவினுடைய கதிர்வீச்சு, செவ்வாயினுடைய கதிர்வீச்சு. இந்த 3 கதிர்வீச்சுகளும் அங்கு வருகிறது. இப்போ வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் திருச்செந்தூருக்கு மக்கள் நடைபயணமாக போவாங்க. இந்த நடைபயணத்தில் உள்ள விசேஷங்களுக்கும் இந்த 3 விதமான கதிர்வீச்சுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, அங்கே முருகனுக்கு வெள்ளை சாத்துன்னு ஒரு வெள்ளை சாத்து சாத்துவாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளை சாத்து முருகனுக்கு சாத்தப்படுவது சுக்கிரனுக்காக. பணம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, கல்யாணம் போகக்கூடியவங்களுக்கு, பெண் பிள்ளைகள் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய தரிசனம் மிக முக்கியம். வாழ்க்கையில் பணமும் முக்கியம். அதனால் இந்த வெள்ளை சாத்தை பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த ஆண்டு வரும் பொழுது பணம் நிச்சயம் கிடைக்கும். அடுத்தால பார்த்தீங்கன்னா சகப்பு சாத்து. சகப்பு சாத்துனா தைரியம், வீரியம், உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள்லாம் குணமாகணும், எதிரிகளெல்லாம் வெல்லணும். இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன?
எங்கே பார்த்தாலும் மறைமுகமான எதிரிகள், திஷ்டி, கண் திஷ்டி, பொறாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, நீயா நானாங்கிற திமிரு, இந்த ஆணவமெல்லாம் அடக்கிறதுக்காகத்தான் சகப்பு சாத்து பார்க்கறது. அந்த சகப்பு சாத்து பார்க்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் விலகும். அதுபோல் அதுக்கு அடுத்த நாள் பச்சை சாத்து. பச்சை சாத்து முருகனுக்கே உண்டான நிறம். மனசு குளுமையடைஞ்சு விவசாயம் செழித்து எல்லோர் வாழ்விலும் மனம் மென்மையாக ஆக வேண்டும் என்பதற்காக 3வது நாள் பச்சை சாத்து பார்க்குறது ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலை எடுத்துக்கிட்டிங்கனாலே பச்சை சாத்து பச்சை சாத்து பச்சை சாத்துன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பச்சை சாத்து, சகப்பு சாத்து, வெள்ளை சாத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த வெள்ளை நிற பூக்களால் அதனுடைய பல்லாக்குகளை அலங்காரம் செய்து வெண்பட்டுக்களால் முருகனை பொருத்தி கொண்டு வருவாங்க. அதே மாதிரி சிகப்பு சாத்து அன்னைக்கு சிகப்பு நிற பூக்களால் முருகனை ஃபுல்லாக கவர் பண்ணி சிகப்பு வஸ்திரம் சாத்தி அன்னைக்கு முருகனை பவனி கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பச்சை சாத்து அன்னைக்கு மறிக்கொழுந்து பச்சை நிற பூக்களால் அவருக்கு அலங்காரம் பண்ணி பச்சை பட்டுடுத்தி அன்னைக்கு தரிசனம் கொடுப்பார். இந்த 3 தரிசனத்தையும் பார்ப்பவர்களுக்கு அடுத்த ஆண்டு அந்த சாத்து வருவதுக்குள்ள அவர்களுடைய கோரிக்கைகள் 3 கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறியிருக்கும். இது நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த பச்சை சாத்தில் கலந்துக்கிட்டவங்க நிச்சயம் இதை சொல்லுவாங்க இந்த டிவி பேட்டியை பார்த்துட்டு. அப்படி ஒரு மகத்துவம் இதில். இன்னொரு தத்துவம் அடங்கியிருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுக்கிரனுடைய கதிர்வீச்சு, குருவினுடைய கதிர்வீச்சு, செவ்வாயினுடைய கதிர்வீச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை எழுந்து முதல் தரிசனம் காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா குருவினுடைய தரிசனம், குரு கதிர்வீச்சு உங்கள் உடம்புல படும். அப்போ என்னென்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், மன நிம்மதி இல்லாதவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். சந்தான பாக்கியத்திற்கு அதிபதியே அந்த குரு பகவானா தான் குருஸ்தலம் திருச்செந்தூர்னு பேர். அதனால காலை தரிசனம் செய்வர்களுக்கு நிச்சயமாக குழந்தை வரம் உண்டு. மடிப்பிச்சை எடுக்கணும் அந்த குழந்தை வர தரிசனத்தை முடித்த பிறகு. அதன் பிறகு மத்தியான வேளையில், அந்த உஷ்ணமான வேளையில் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா செவ்வாயினுடைய கதிர்வீச்சு. அப்போ மத்தியான நேரம் தரிசனம் பண்ணக்கூடியவங்களுக்கு எதிரிகளை வெல்லலாம், நோய்களை வெல்லலாம், நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை வெல்லலாம். மறைமுகமான சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். ரத்தம் ரீதியான ஹீமோகுளோபின் குறைபாடு, இரத்த குறைபாடு, இந்த புற்றுநோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, இரத்த புற்றுநோய், இப்படி சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் மத்தியானம் தரிசனம் பண்ணால் மிக நல்லது. அந்த சுக்கிரனுடைய கதிர்வீச்சு பார்க்குறது தான் ரொம்ப அதிசயம். அது நிறைய பேருக்கு பார்க்க மாட்டாங்க. அது எப்போ பார்க்கணுன்னா, பௌர்ணமி நிலவு அன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அல்லது பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே அந்த நிலவு வளர்பிறையில் போய் பார்க்கும்போது இரவு தான் தரிசனம் பண்ணணும் சுக்கிரனை. அந்த இரவு சுக்கிரனை நீங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, இரவு 11:30 மணிலேருந்து ஒரு 12:30 மணிக்குள்ள பின் கோபுரம் மேற்கு வாசலில் நின்று அந்த கோபுரத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தாம்பத்திய சுகம் இல்லாமல் பிரியக்கூடிய தம்பதிகளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கை தாம்பத்திய ரீதியாக பிரிவினைகள் வராது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு, பணம் பெறுவதற்கு, சுகமான சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக தான் சுக்கிர தரிசனம். இந்த 3 தரிசனங்களும் இருப்பதால் தான் திருச்செந்தூர் இவ்வளவு ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இந்த கதிர்வீச்சு 3மே ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப ஆழமாக விழுது. திருச்செந்தூர் முருகன் கோயிலை சுற்றி மூவர் சமாதி, இன்னும் பல சித்தர்களுடைய சமாதிகள்லாம் அங்கே இருக்கிறதுனால அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்குது. இதை விட இன்னொரு உண்மையான ஒரு விஷயம் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தை நீங்கள் உள்ளே போய் சுற்றிட்டு வெளியில் வரும் பொழுது இடதுபுறம் வடக்கு பக்கமாக ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். ஒரு ஓட்டை, அந்த ஓட்டையில் காது வச்சு கேட்டிங்கன்னா ஓம் ஓம் ஓம்னு சத்தம் வரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சுற்றி வெளியில் வரும்போது வடக்கு பக்கமாக ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் காது வச்சு கேட்டிங்கன்னா ஓம் ஓம்னு ரீங்காரம் விடும். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகனே ஏற்கனவே ஓம் வடிவத்தில் தான் அவருடைய லோகோவே. அந்த திருச்செந்தூர் கடற்கரை பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அதாவது ஒரு எல் ஷேப். அங்கே காற்று மோதக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா, இயற்கையான காற்றுகள் இப்படி மோதி அப்படி போகுது. அந்த மோதி சுழற்சி ஏற்படும் பொழுது அந்த ஓம் என்ற ரீங்காரம் இயற்கையாக எழும்புகிறது. இதனுடைய இன்னொரு தத்துவம் என்னென்னா, கடற்கரைக்கு கீழே 15 அடிக்கு கீழே தான் முருகனுடைய கோயில் இருக்குது. இது யாருக்குமே தெரியாது. நமக்கு இருந்து பார்க்குறதுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது பாருங்கள், கடல் நமக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். கடலை விட்டு 15 அடிக்கு கீழே இருக்குது முருகன் கோயில் திருச்செந்தூரில். இது ஒரு பெரிய அறிவியல் விஷயம். திருச்செந்தூரில் மேற்கு கோபுர வாசல் திறக்காது. அந்த ஏன் திறக்க மாட்டாங்கன்னு கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு அறிவியல் காரணம் இருக்குது. சில தினங்கள் மட்டும்தான் திறந்து வைக்க முடியும். வருடம் முழுவதும் திறந்து வச்சா என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஓம்னு ரிங்கார சத்தம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ரிங்கார சத்தத்தில் வரக்கூடியது எப்பொழுதுமே ஒரு புயல் காற்று உருவானால் ஒரு மைய புள்ளியில் தான் உருவாகும். ஒரு மைய புள்ளியில் நீங்கள் நல்லா ஓடக்கூடிய தண்ணியில் கூர்ந்து கவனிங்க, ஒரு புள்ளி இருக்கும், அந்த புள்ளியில் தான் ஒரு சுழற்சி இருக்கும். அந்த சுழற்சி பெருசாகி 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 தான் புயலே உருவாகுது. இந்த பெர்முடாஸ் வளைகுடான்னு சொல்லுவாங்க கடற்கரையில். அந்த பெர்முடாஸ் வளைகுடாவில் காணாமல் போன கப்பல் எத்தனையோ போயிருக்குது, எத்தனையோ ஃப்ளைட்டு காணாமல் போயிருக்குது. ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம். ஆகையினால அந்த ஓட்டையின் மூலியமாக வரக்கூடிய அந்த காற்று இந்த மேற்கு கதவை திறந்து வச்சிங்கன்னா அது அதிகமாக ஈர்க்கப்பட்டு கடல் நீர் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2026 இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக இப்படி ஒரு நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சனி பகவான் இருக்கக்கூடியது மீன ராசியில், குரு பகவான் இருக்கக்கூடியது கடக ராசியில். 2 பேருமே நீர் தத்துவத்தில் இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் திருச்செந்தூருக்கு வரக்கூடிய 2026 டிசம்பரில் தண்ணீர் கோயிலுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நீர் சில சமயங்களில் ஏன் வருதுன்னா அந்த கிரகங்கள் இணையும் பொழுது இந்த பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையினால தான் மேற்கு வாசல் எப்பவும் மூடி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா மேற்கு வாசலை திறந்து வச்சா அந்த காற்று உள்ளே புகுந்து வரும் பொழுது அந்த கடல் நீரை உள்ளே இழுப்பதற்கான அந்த ஆற்றல் கிடைச்சிரும், ஆக்கர்ஷண சக்தி கிடைச்சிரும். அப்போ கடல் நீர் உள்ளே வந்துடும். அதற்காக தான் அந்த மேற்கு வாசலை எப்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டாலே சொல்ல மாட்டாங்க. இது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. இனி போகக்கூடிய பக்தர்கள் இதை கூர்ந்து கவனிங்க. திருச்செந்தூருடைய அற்புதம் உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் வி. நாராயணன்.